அமெரிக்காவின் வீரர்களை நீங்கள் உடனடியாக பார்த்தீங்கன்னா, அவங்கள பிடிச்சு கொடுத்தா உங்களுக்கு $50,000 தரப்படும் என்று ஈரானின் இராணுவ தளபதி அறிவித்திருக்கிறார். இது ஒட்டுமொத்தமான ஒரு அதிர்வலைகளை குறிப்பாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் செய்தி. உண்மையிலே ஈரானுடைய அதிபர் இதுபோன்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரா? என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த போரை மையப்படுத்திய சம்பவங்கள் என்கின்ற கேள்விகள் மனதிற்குள் எழும்புகின்றன. இந்த காணொலியில் அதை குறித்த சில தேடல்களோடு நாம் பயணிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். எங்களுடைய இந்த வலையொலிக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்க. நாங்கள் வெளியிடக்கூடிய அனைத்து காணொலிகளும் உங்களை அடைவதற்கான ஒரு களமாக அது அமையும். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போர் சார்ந்த களங்கள் எல்லாமே உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். தற்பொழுது அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பலான ஆப்ரஹாம் லிங்கனை பின்வாங்கிவிட்டு வாஷிங்டன் என்கின்ற போர்க்கப்பலை ஈரானுடைய எல்லை பகுதிக்குள் அனுப்புவதற்கு முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி பரவலாக பேசப்படுகிறது. எதற்காக ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை பின்வாங்குவதற்கான ஒரு களத்தை நோக்கி அமெரிக்கா நகர்கிறது என்கின்ற பொழுது அது அங்கு இருக்கக்கூடிய போர் வீரர்கள், அமெரிக்காவை சார்ந்த போர் வீரர்கள் எழுப்பியிருந்த எதிர்ப்பின் காரணமாகத்தான் அந்த போர்க்கப்பலை பின்வாங்குவதற்கான ஒரு முடிவு அமெரிக்கா எடுத்திருக்கு. எதற்காக அந்த போர் வீரர்கள் எதிர்ப்பை தெரிவித்தார்கள் என்றால், அந்த போர் வீரர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் ஒன்றுதான். நாங்கள் 9 மாதங்களாக இந்த போர்க்களத்தில் நிற்கிறோம். குறிப்பாக 240 நாட்களுக்கு மேல் நாங்கள் இந்த போர்க்களத்தில் நிற்கிறோம். இப்படி போர்க்களத்தில் நிற்கக்கூடிய எங்களுக்கு சரியான உணவு கிடைக்கவில்லை, எங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் கிடைக்கவில்லை. ஒட்டுமொத்தமான ஒரு மன உளைச்சலில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களை திருப்பி எடுத்து விடுங்கள், இல்லை நாங்கள் கடலில் குதித்து கூட நாங்கள் தப்பித்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவித்ததின் காரணமாகத்தான் அமெரிக்கா இப்பொழுது ஆப்ரஹாம் லிங்கன் என்கின்ற போர்க்கப்பலை பின்வாங்குவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறது. ஆனால் அமெரிக்காவின் அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் என்ன தெரிவித்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டியது. ட்ரம்ப் அவங்க என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால், எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் ஈரான் மீது அனைத்து வகையான தாக்குதலையிலும் முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். வான்வெளி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுபோல கப்பல் படையை மையப்படுத்தி கடல் சார்ந்த நகர்வுகளை எடுத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தரைப்படையும் நாங்கள் ஈரானுக்குள் அனுப்புவதற்கான ஒரு களத்தோடு மிக தீவிரமான ஒரு போர் வேட்டையை நடத்துவதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பதாக அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதுபோல ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு பார்வையும் தெஹ்ரான் என்கின்ற அந்த பகுதியின் மீது இருக்கிறது என்கின்ற செய்தியும் வருகின்றன. தெஹ்ரானை தனிமைப்படுத்திவிட்டால் ஈரான் தங்களுடைய வலையில் வீழ்ந்துவிடும் என்பது அமெரிக்காவுடைய மிகப்பெரிய கனவாக இருக்கிறது, அல்லது திட்டமாக இருக்கிறது. ஈரானும் இதை புரிந்து வைத்திருக்கிறது. தெஹ்ரானுக்குள் காலாட்படையை இறக்குவதற்கான ஒரு களத்தை அமெரிக்கா எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு அமையலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஈரானிடம் இருக்கிறது. எனவே ஈரான் இந்த போர்க்களத்தில் தன்னுடைய தந்திரங்களை உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் ஈரானுடைய அந்த இராணுவ தளபதி அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு தான் இன்று மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அந்த ஈரான் நாட்டினுடைய இராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய அமீர் ஹவுதாமி என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், ஒரு அமெரிக்க வீரரை யாராவது ஒரு ஈரானை சார்ந்தவர் பிடித்து கொடுத்தால் அவருக்கு $50,000 பரிசாக கொடுக்கப்படும். அதுவே ஒரு பெண் அதை அப்படி ஒரு அமெரிக்காவின் இராணுவ வீரரை பிடித்து கொடுத்தால் அந்த பெண்ணுக்கு இந்த 50,000 2 மடங்காக கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இது அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் மிக தெளிவாக நிற்கிறது என்பதாக பார்க்க முடியவில்லை. தங்கள் நாட்டுக்குள் கண்டிப்பாக அமெரிக்கா காலால் படையை இறக்குவதற்கான ஒரு களத்தை எடுக்கும். அப்படி எடுக்கக்கூடிய சூழலில் அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய களத்திற்கு தங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நெருக்கடி அல்லது ஒரு களம் அமைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இப்பொழுது ஈரான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக, அதாவது அரசியல் களத்தை உற்று நோக்கி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது கருத்துக்களாக பதிவிட்டிருக்கிறார்கள். இன்னொரு விடயமும் இங்கு பேசப்படுகிறது. அது என்ன சொல்கிறார்கள் என்றால், ஈரானில் இருக்கக்கூடிய
பெரும்பாலானவர்கள் இராணுவத்தோடு இணைந்து கொண்டு அவர்கள் அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம், எங்களையும் இராணுவத்தில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று பலர் தன்னார்வமாக இராணுவத்தில் இணைவதற்கு விருப்பம் காட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி பரவலாக பேசப்படுகிறது. அப்படி தன்னார்வமாக இராணுவத்தில் சேர வருகிறோம் என்று சொல்லக்கூடியவர்களை ஒட்டுமொத்தமாக சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு களம் இல்லை என்கின்ற நிலைப்பாட்டின் காரணமாக அவர்களை இப்படி அமெரிக்க இராணுவத்தை சார்ந்தவர்களை நீங்கள் பார்த்தால் அவர்களை பிடித்து கொண்டு வாருங்கள் என்கின்ற ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வருகின்றன. அமெரிக்காவை பொறுத்தமட்டில் எப்படியாவது நாம் ஈரானுக்குள் சென்று விடலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அமெரிக்கா இருக்கிறது. காரணம், ஹர்மோஸ் நீரிணையை மையப்படுத்தி பயங்கர கட்டுப்பாடுகளை ஈரான் விதித்து கொண்டே இருக்கிறது. அந்த ஹர்மோஸ் நீரிணையை கப்பலில் கடக்க வேண்டுமென்றால் ஈரான் என்ன திட்டமிடுதலை வைத்திருக்கிறதோ அந்த திட்டமிடுதலுக்கு உட்பட்டால் ஒழிய அந்த இடத்தை கடந்து நாம் செல்ல முடியாது என்கின்ற நிலை உருவாகி இருக்கிறது. எனவேதான் இப்பொழுது அமெரிக்கா ஒரு ஹர்மோஸ் நீரையை கைப்பற்றி விடுவோம் என்று சொன்னதும் நடக்கவில்லை. அதுபோல ஈரானை எங்கள் கைவசம் எடுத்து விடுவோம் என்று சொன்னதும் நடக்கவில்லை. ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களை எல்லாம் நாங்கள் தகர்த்து விட்டோம், இப்பொழுது ஈரானில் ஒன்றுமில்லை என்று அமெரிக்கா சொல்லிக் கொண்டு இருந்தால் கூட ஈரான் அமெரிக்காவோடு எதிர்த்து நிற்பதற்கு அனைத்து களங்களோடும் தயாராக இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கிறது. எனவே இப்பொழுது உள்ள சூழலில் அமெரிக்காவின் இராணுவ வீரர்கள் ஒரு சிலர் ஈரானிடம் பிடிபட்டு விட்டார்கள் என்கின்ற ஒரு புகைப்படங்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. உண்மையிலே அமெரிக்காவின் வீரர்களை ஈரான் கைது செய்து விட்டதா என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. அந்த புகைப்படத்தை உண்மை அறியும் அந்த தகவலுக்கு அனுப்புகிறார்கள். உண்மை அறியும் தகவலை சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் அதை மறுத்து விடுகிறது. காரணம், ஈரானிடம் எந்த அமெரிக்கா வீரர்களும் இதுவரை சிக்கவில்லை. அந்த வெளிக்கொண்டு வரப்பட்ட புகைப்படம் பொய்யான ஒரு தகவலை சொல்லக்கூடிய புகைப்படம் என்று அறிவித்திருக்கிறது. ஆனால் அமெரிக்காவின் வீரர்கள் பின்வாங்க தொடங்கி இருக்கிறார்கள். அதாவது இந்த போர்க்களத்தில் நாங்கள் நெடுநாட்களாக நின்று கொண்டிருக்கிறோம், எனவே நாங்கள் வெளியேறுகிறோம் என்கின்ற மனநிலையில் அமெரிக்காவை சார்ந்த வீரர்கள் பலர் இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி உண்மைதான் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த சூழலில் அந்த போர்க்களத்தில் இப்பொழுது புதிதாக கொண்டு வரக்கூடிய அமெரிக்காவை சார்ந்த வீரர்களை முன்னிலைப்படுத்தி ஒரு தரைப்படை ஈரானுக்குள் நுழைவதற்கான ஒரு முயற்சிகள் எடுக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற செய்திகள் உணரப்பட்டதின் காரணமாக ஈரான் இப்பொழுது அதிரடியாக அமெரிக்க வீரர்களை கைது செய்து, அதாவது பிடித்து கொடுத்தால் $50,000 தரப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இப்பொழுது பெண்களை பொறுத்தமட்டில் அவர்கள் மிக ஆவலோடு இருக்கிறார்கள். எப்படியாவது ஒரு அமெரிக்க வீரரையாவது நாம் பிடித்து கொடுத்து அரசாங்கத்திடம் சன்மானத்தை பெற்றுவிட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கின்றன. இது ஒருபுறம் ஈரானையும் அமெரிக்காவையும் மையப்படுத்திய செய்தியாக இருக்கக்கூடிய சூழலில் ஸ்பெயின் நாட்டை மையப்படுத்திய ஒரு தகவல் இருக்கிறது. அதாவது மொரோக்கோ நாட்டின் வழியாக ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய செவட்டா என்கின்ற பகுதிக்குள் நுழையக்கூடிய ஒரு நகர்வை இந்த மொரோக்கோ நாட்டை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி வருகின்றன. அதாவது குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த ஸ்பெயின் நாட்டுக்குள் சாரையாக அகதிகள் உள்நுழையக்கூடிய களங்கள் அரங்கேறி இருந்த காட்சிகள் எல்லாம் நாம் பார்த்து இருக்கிறோம். சமீபத்தில் கூட ஒரு 49,000 பேர் இதுபோன்று அவர்கள் உள்நுழைந்தார்கள் என்கின்ற செய்தி இருக்கின்றன. இந்த சூழலில்தான் மொரோக்கோவின் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பெனிடெக் என்கின்ற மலைப்பகுதியில் நீங்கள் எல்லாரும் வாங்க, நம்ம ஒன்று சேர்ந்து நம்ம ஸ்பெயின் நாட்டுக்குள் செல்லலாம் என்று இந்த அகதிகள் குறுந்தகவல்கள் மூலம் அனுப்பி ஒன்று சேர்வதற்கான ஒரு களத்தை எடுத்து அவர்கள் அதன் வழியாக ஸ்பெயின் நாட்டிற்குள் நுழைவதற்கான முயற்சிகள் எடுத்தார்கள் என்றும், இந்த தகவல் ஸ்பெயின் நாட்டின் இராணுவத்திற்கு இரகசிய உளவு தகவலாக கிடைத்ததின் அடிப்படையில் உள்நுழைய முனைந்தவர்களை தடுத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் வருகின்றன. தற்பொழுது மொரோக்கோவின் எல்லை பகுதியில் செவட்டா என்கின்ற ஸ்பெயின் நாட்டின் பகுதியை மையப்படுத்தி உள்நுழைவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த முயற்சிகள் முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி சொல்லப்பட்டால் கூட
சாறை சாறையாக ஸ்பெயின் நாட்டில் நுழைவதற்கு ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி வந்த வண்ணம் இருக்கின்றன. உலக அரசியல் களத்தில் ஒவ்வொரு சூழலிலும் சில மாற்றங்கள் அரங்கேறிக் கொண்டு இருக்கிறது என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்த களங்கள் அது உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய களங்களாக மாறிவிடுமா என்கின்ற கேள்விகளும் எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.